உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்தா எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும்? முக்கியமா உங்க சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக செயல்பட என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்? முக்கியமான ஜூஸ் வகைகள் எல்லாமே இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். இதுல நீங்க பின்பற்ற வேண்டிய முக்கியமான சித்தர்கள் சொன்ன சித்த மருந்து பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றிங்க பார்க்க போகிறோம்? சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகளை இங்கே சிறப்பான முறையில் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. இதில் நம்ம ஸ்பெஷலாக என்னென்ன பார்க்க போகிறோம், கிட்னி நன்றாக செயல்பட பேசிக்காக நம்ம என்ன விஷயங்க ஃபாலோ பண்ணுறது, இதுதான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கும். இப்போது கிட்னி நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறதுனால நமக்கு பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு பார்த்தோம்னா உணவு முறைகள் தான் ஃபர்ஸ்ட்டுன்னே சொல்லலாங்க. ஸோ உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் அதிகமான உப்பு சுவை சேர்ந்த உணவுகள் எடுக்கிறது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற உணவுகள் எடுக்கிறது, காலையில் நம்ம செஞ்சு வச்ச உணவு திரும்ப ஹீட் பண்ணி நைட்டு சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, திரும்ப நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஹீட் பண்ணி நீங்கள் உணவு எடுத்துக்கிறது, ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி விஷயங்களால் சிறுநீரகங்கள் அதிகமாகவே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிட்னி பிரச்சனை வராமல் இருப்பதற்கும் நன்றாக செயல்படணும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கிட்னியில் ஏதாவது ஒன்று சுருங்கிடுச்சுங்க. ரைட் சைட் கிட்னி ரொம்ப சுருங்கிடுச்சு, லெஃப்ட் சைட் கிட்னி ரொம்ப சுருங்கிடுச்சு. லெஃப்ட் சைட் கிட்னி பார்த்தீங்கன்னா 10% தான் எனக்கு ஃபங்க்ஷன்லேயே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரைட் சைட் கிட்னி ஓகே நார்மலாக இருக்குது, அது மட்டும் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த சிறுநீரகங்கள் நன்றாக செயல்படுறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா உங்களுடைய சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும். பிபி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது உங்களுடைய சுகர் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹை சுகர் இருக்கும்போது சிறுநீரகங்களை அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகுது. டயபெட்டிக் நெஃப்ரோபதி கண்டிஷன் இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம நிறைய பேருக்கு பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி உணவு முறைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த 18 இயர்ஸ் பிலோ இருக்கிறவங்கன்னா அவுட் சைட் ஃபுட் தான் நிறைய சாப்பிட்றீங்க. ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, மசாலா ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரியான உணவுகள், ஃப்ரோசன் டயட் எடுக்கிறது, அதுலேயே அசைவ உணவுகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரோசன் டயட்டை, அதை ரெடி டு குக் ஃபுட், இது எல்லாமே நல்லா நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்கன்னா அது சிறுநீரகங்களை அதிகமாக பாதிக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயமும் அதுதான். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்ததாக உங்கள் கிட்னி ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? தினம்தோறும் இந்த ஜூஸ் எல்லாம் நீங்கள் குடிச்சிக்கோங்க. அதுவும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா உங்கள் கிட்னிக்கு எந்த பாதிப்புமே வராதுங்க. இதில் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் பெரும்பாலும் ஹெரிடிட்டியாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வீட்டில் நிறைய பேருக்கு வர மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்குன்னா அதற்கான உணவு முறையும் இப்போ நான் இதிலேயே சேர்த்து சொல்கிறேன். இல்லை கிட்னி சுருங்கி இருக்கு, உங்களுடைய ஜிஎஃப்ஆர் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்ற கண்டிஷன்லேயோ, இல்லை சிஸ்டைட்டிஸ் கண்டிஷன்லேயோ நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். அதாவது யூரினரி பிளாடரில் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு போஸ்ட் வைட் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூரின் பாஸ் பண்ண பிறகும் கொஞ்சம் அதில் சிறுநீர் தேங்கி இருக்கும். ஆண்களுக்கு பெரும்பாலும் இந்த பிரச்சனை ஏற்பட்டு அதுலேயே இன்ஃபெக்ஷன் பிளாடர்லேயும் நமக்கு இன்ஃபெக்ஷன், அது நமக்கு கிட்னி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற இந்த ஜூஸ் வகைகளில் ஏதாவது ஒன்றாவது தினம்தோறும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஜூஸ் வகை அப்படின்னு சொன்னால் வாழைத்தண்டு ரொம்ப முக்கியமானதுங்க. உங்கள் கிட்னி ஆரோக்கியமாக செயல்பட வாழைத்தண்டு ரொம்ப முக்கியம். ஸோ வாழைத்தண்டு ஜூஸ், அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சீரகம் சேர்த்து, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அது ஜூஸை எடுத்து ஒரு 200 ml அளவுக்கு காலையில் குடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்.
அது பிறகு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், வெள்ளை பூசணி, இதையுமே இதனோட சீரகம், மஞ்சள் பொடி சேர்த்து இதையும் நம்ம ஜூஸாக எடுத்துக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கழிவுகள் நம்ம வந்து கிட்னி வழியா வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ வெள்ளை பூசணி சாறு நீங்க பயன்படுத்திட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மற்றும் கேரட் இது ரெண்டும் சேர்த்த மாதிரியான ஜூஸ் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க. அடுத்தது முக்கியமாக முள்ளங்கி. ஸோ இந்த முள்ளங்கி சாறு நீங்கள் பயன்படுத்தும் போது, இல்லைங்க முள்ளங்கி சாப்பிட்டா எனக்கு வந்து உடனே கோல்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ முள்ளங்கியை லைட்டாக பாயில் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அதை தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை ஜூஸாக ரெடி பண்ணி மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்து இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா முள்ளங்கி அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட் டயரிட்டிக். உங்கள் கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதை கரைச்சி வெளியேறதுக்கும், யூரின் உங்களுக்கு நார்மலாக வெளியேறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். முள்ளங்கி சாறு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நூல்கோல் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனோட சாறு அது சிறுநீரகங்களுக்கு ரொம்ப நல்லது. டாக்ஸின்ஸ் இருந்துச்சுனாலும் இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாமே பிளட்டில் காணப்படுது. ஸோ அதுவுமே நமக்கு வெளியேறணும் அப்படின்னா நீங்கள் நூல்கோல் ஜூஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். சிறுநீரக பாதை தொற்று இருக்குது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு யூரினரி பிளாடரில் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை போஸ்ட் வைட் யூரின் பிரச்சனை இருக்குன்னா தாராளமாக இந்த ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜூஸ் வகைகள் ஏதாவது ஒன்று தினந்தோறும் நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வரும்போது சிறுநீரகங்கள் நல்லாவே நமக்கு அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் ஃப்ரெஷ் அவுட் ஆகி வெளில வந்துடுங்க. ஸோ புதுசாக உங்கள் கிட்னி மாறணும்னா இது எல்லாமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீர்மூலி கஷாயம் எடுத்துக்கலாம், நெருஞ்சில் கஷாயம் எடுத்துக்கலாம், இதனோட பரங்கிப்பட்டை சூரணமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 விஷயங்களுமே சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ தவறாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அதன் பிறகு இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு, சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க கீரை வகைகளை சாப்பிட்லாமா? ஏன்னா கீரைனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, ஸோ இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கும்போது நம்ம சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ கட்டாயம் நீங்கள் சாப்பிடலாம். அது உங்களுடைய கிட்னி எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கோ அதை பொறுத்துங்க. சிறுகீரையோ, மூக்கிரட்டைக்கீரை, வெந்தயக்கீரை, பருப்புக்கீரை, இந்த கீரை வகைகளை ஏதாவது ஒன்று வாரம் 2 அல்லது 3 முறை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக செயல்பட எந்த மாதிரியான உணவு முறைகள், ஜூஸ் வகைகள் பார்த்தோம். இப்போ இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் இல்லை கிட்னி நமக்கு வந்து சுருக்கமாக ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்குமே நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளாகவே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டயட்டும் நம்ம கொடுக்குற மெடிசன்ஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சிறுநீரக பிரச்சனையிலிருந்து நமக்கு முழு நிவாரணம் கிடைக்கும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.